உலகில் வாழும் தமிழ் பேசும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை தொடராக நாம் இந்த தளத்தின் மூலமாக வழங்கி வருகிறோம். செல்வராமாயண காவியம் ஏறக்குறைய 20,000 பாடல்களால் ஆனது. அந்த காவியத்தில் இருந்து ஒவ்வொரு பாடல்களையும் அவற்றின் விளக்கத்தையும் நாம் வழங்கி வருகிறோம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 165வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் 166வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம். பல்லாயிரம் கண்களின் பார்வைக்கு பெரும் விருந்து வைக்கும் வண்ணமாக தன்வரிப்பு விழா மண்டபத்தை அடைந்த சிவவில்லை கண்டவர்களின் உள்ளத்தில் அவ்வில்லை பற்றி எழுந்த உயர்வான எண்ணங்கள். பாடல் எண் 166. வில்லதுவோ உலக வீரம் விரவியதால் விளைந்ததுவோ, நல்லுலகோர் ஆன்ம பலம் நன்கிணைய பிறந்ததுவோ, எல்லையற்ற இறைப்பலமே இரும்பு வில்லாய் சிறந்ததுவோ, பல்லாயிரம் கண்கள் பார்க்கு பெரும் விருந்ததுவோ. இதுவே அந்த 166வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். வில்லதுவே உலக வீரம் விரவியதால் விளைந்ததுவோ என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம். பெரும் பார வண்டி சுமந்து வந்த அந்த சிவவில்லானது தன்வரிப்பு விழா நடந்த அச்சபையை வந்தடைந்த நேரத்தில் அந்த வில்லை பார்த்த மன்னர் குல வாரிசுகளின் உள்ளத்தில் அவ்வில்லை குறித்து பல்வேறு எண்ணங்கள் தோன்றின. அவர்களின் உள்ளத்துள் அந்த வில்லானது உலக வீரம் என்னும் உலகின் மொத்த பலத்தையும் சேர்த்து உருவாக்கப்பட்டதுவோ என்று எண்ணம் தோன்றியது. நல்லுலகோர் ஆன்ம பலம் நன்கிணைய பிறந்ததுவோ, அல்லது இந்த நல்ல உலகத்தில் வாழும் உயிர்களின் ஆன்மா என்னும் சீவனின் ஆன்மாவாகிய உயிர் ஆன்மாவாக திகழும் உயிர் இறை இணைந்து உருவானதுவோ என்று தோன்றியது. எல்லையற்ற இறைப்பலமே இரும்பு வில்லாய் சிறந்ததுவோ, அல்லது எல்லையே இல்லாத இறை என்னும் பரம்பொருளின் ஆன்ம பலமே அங்கே இரும்பால் செய்யப்பட்ட அவ்வில்லாக தோன்றி சிறப்படைந்ததுவோ என்ற எண்ணம் தோன்றியது. பல்லாயிரம் கண்கள் பார்க்கு பெரும் விருந்ததுவோ என்ற 4வது வரிக்கான விளக்கம். இவ்வாறாக நினைத்த அவர்கள் அவ்வாறு எல்லையில்லாத வீரம் அனைத்தையும் தாங்கி நிற்பதால் இங்கிருக்கக்கூடிய பல்லாயிரம் கண்களின் பார்வைக்கும் பெரும் விருந்தாகி போனதுவோ இந்த பெரிய வில் என்று தமக்குள்ளே எண்ணி எண்ணி அந்த வில்லை பார்த்து வியந்து போய் நின்றனர். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 167வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.